World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம அப்ளிகேஷனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப். இந்த அப்ளிகேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஜூம்ல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். இலவசமா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசி கட்டம், டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ராசி கட்டம் வந்துரும். அதுக்கப்புறம் நவாம்ச கட்டம் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம், ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரம் நிக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துரும். அதே மாதிரி வக்ர கிரகம் என்ன, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கு, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து சார பரிவர்த்தனை ஆயிருக்கு, இந்த டீடைல்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் மாந்தி எந்த நட்சத்திரம் நிக்குது, லக்ன புள்ளி என்ன, இப்படி எல்லா டீடைல்ஸும் அதுல வந்துரும். இதெல்லாம் வந்து இலவசமாவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பெய்டு வெர்ஷன் அப்படின்னு போகும் பொழுது, நீங்க அமௌண்ட் கட்டி ஒரு ஜாதகத்துக்கு பாக்குறீங்கன்னா ₹300 நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா, கிரக வலிமை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். எந்த கிரகம் வலிமை அதிகம், யாரு வலிமை குறைவா இருக்காங்க, அதுக்கப்புறம் கெட்டுப்போன கிரகங்கள் யாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் அதிலே வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க நட்சத்திர ரீதியா எந்த உணவு சாப்பிடணும், என்ன கலர் பயன்படுத்தணும், என்ன எண்கள் பயன்படுத்தணும், என்ன திசை பயன்படுத்தணும், இப்ப இன்னைக்கு படிச்ச கிளாஸோட ரிசல்ட் எந்த நவரத்தினம் பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் எந்த ஜீவ சமாதிக்கு போகணும், இந்த டீடைல்ஸும் அதுல இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கோயில் விவரங்கள், முடக்கு கோயில், திதி கோயில், யோகி கோயில், அவயோகி கோயில், வைநாசிக கோயில், அதுக்கப்புறம் மாந்தி கோயில். பாருங்க, இத்தனை விவரங்களும் நீங்க இன்கேஸ் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா ₹2500 கன்சல்டேஷன். பிரீமியம் கன்சல்டேஷன் வந்து ₹5000. பட் கன்சல்டேஷன் இல்லாம ₹300 இத்தனை விஷயங்களும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஆப்பே வந்து நான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு இந்த ஜூம்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்க போறேன். அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க.
Recording in progress. இப்போ நீங்க சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு அதோட லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்பேன். அதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போய் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப். பிளே ஸ்டோர்ல சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். அப்படி வரலன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் கொடுப்போம். ஸோ அந்த லிங்க் மூலியமா கியூஆர் கோடு மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. பிளே ஸ்டோர்ல போயிட்டு சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்னு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு கொடுப்போம். அந்த கியூஆர் கோடு மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்றீங்கன்னா இப்போ இந்த பாருங்க இந்த நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய ஐகான்ஸ் இருக்கா. சஸ்டிக் அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாமரையும் கொடையும் போட்ட மாதிரி எஸ்ஏபி அப்படின்னு போட்ட ஒரு ஐகானோட ஒரு சிம்பிள் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இப்படி இது ஓப்பன் ஆனோடனே மெயின் மெனு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இந்த மெயின் மெயின்ல என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க போயிட்டு உங்க ப்ரொஃபைலை கொடுக்கலாம். உங்க ப்ரொஃபைல் எதுக்காகனா ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, இது கொடுக்கும்போது நாங்கள் எங்களுடைய டேட்டா பேஸ்ல வந்து நாங்கள் என்ன பண்ணிக்குவோம், சேவ் பண்ணி வச்சுக்குவோம். உங்களுடைய டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது தேவை, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா உங்க நேம் போட்டால் நாங்கள் உடனே எடுக்கிறதுக்காக இதை கேட்குறோம். ஸோ அப்போ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் எப்பயுமே இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது உள்ள கொடுத்துருங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களோட நேம் வந்துடும், மொபைல் நம்பர் வந்துடும், உங்கள் மெயில் ஐடி, அட்ரஸ் இதெல்லாம் அதில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது ஒரு விஷயம். அது ப்ரொஃபைலுக்குள்ள போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாரோஸ்கோப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப். ஸோ இந்த ஹாரோஸ்கோப்ல போகும்போது இதுதான் மேஜரான விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பேர் நம்ம டைப் பண்றோம். ஏதாவது ஒரு பேர் நம்ம டைப் பண்ணி ஜாதகம் பார்க்குறோம். இப்போ சரவணன் அப்படின்னு அடிப்போம். டேட் ஆஃப் பர்த் 1992 பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி. டைம் காலையில 10:47. இது வந்து ரயில்வே டைம்ங்கிறனால 10:47னா காலையில ஏஎம் எடுத்துக்கும். ஒருவேளை மதியானம் பிறந்திருந்தா 1 மணிக்கு மேல அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ 1:10க்கு பிறந்திருக்காங்கன்னா 13:10ன்னு போடணும். ஸோ இப்போ 2:10க்கு பிறந்திருக்காங்கன்னா 14:10ன்னு போடணும். அந்த ரயில்வே டைமுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கணும். போட்டு ஓகே கொடுத்துடணும். பிளேஸ் ஆஃப் பர்த். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து இப்போ கரூர்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா கரூர்னு கொடுத்து சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் தானா ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஹாரோஸ்கோப்னு கொடுங்க. இந்த ஜென்ரேட் ஹாரோஸ்கோப் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இதில் நிறைய பேருக்கு வந்து காசி ஜாதகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த காசி ஜாதகம் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் இந்த அப்ளிகேஷன் மூலியமாவே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஜாதகத்தை நீங்க ஜென்ரேட் பண்ண உடனே அது காசி ஜாதகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்க டூரிசம் மூலியமாவே இது தகவல் வந்துடும். உங்கள் ஜாதகம் காசி ஜாதகமாக உள்ளது, காசி அல்லது ஓயாம் அருகில் பரிகாரம் செய்து கொள்ளவும் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை காசி ஜாதகம் இல்லைன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து டூரிசமோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருவோம். அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த ஜாதகத்துக்கு போட்டாலும் இலவசமாவே அது காசி ஜாதகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும்.
அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி அதுல வந்து காசிக்கு போலாமா அல்லது ஓயாமரிக்கு போலாமான்னு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத வந்து நீங்க எத்தனை ஜாதகத்துக்கு வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். இது ஃப்ரீ சர்வீஸா தான் நாங்க குடுத்துருக்கோம். ஓகே. இப்ப இந்த சரவணன் அப்படின்னு ஒரு ஜாதகம் போட்டோம். இப்ப அந்த ஜாதகம் இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும். பஞ்சாங்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஜாதகரோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல வந்துரும். ஸோ அந்த ஜாதகர் எந்த நாள்ல பிறந்திருக்கார்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கார். நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். திதி வந்து வளர்பிறை தசமி. அவருக்கு திதிசூனிய ராசி என்ன? திதிசூனிய அதிபதி என்ன? அவர் எந்த யோகத்துல பிறந்திருக்கார்? அதுக்கு யோகி கிரகம் யாரு? அவயோகி கிரகம் யாரு? யோகி நட்சத்திரம் என்ன? அவயோகி நட்சத்திரம் என்ன? அவர் எந்த கரணத்துல பிறந்திருக்கார்? கரண அதிபதி யாரு? அதுக்கப்புறம் முடக்கு நட்சத்திரம் என்ன? முடக்கு நட்சத்திரம் முதற்கொண்டு எல்லாமே இந்த ஃப்ரீ சர்வீஸ்லயே வந்துரும். அதுக்கப்புறம் முடக்கு வீடு, 12ஆம் வீடு. முடக்கு அதிபதி குரு. வைநாசிக நட்சத்திரம் என்ன? அப்புறம் அவங்க எந்த இந்து லக்னம் என்ன? இந்து லக்னம் எதுல அவங்களோட இந்து லக்னம் என்னவா வருது? லக்ன புள்ளி எதுல விழுகுது? அவிட்டம் 1ஆம் பாதம். வக்ர கிரகம் என்ன? அதாவது இந்த ஜாதகத்துல எதெல்லாம் வக்ரம் ஆயிருக்கு? ராகுக்கு இது இயற்கையாவே வக்ர கிரகங்கிறனால அதுவும் சேர்த்து கொடுத்துருக்கோம். வர்க்கோத்தம கிரகம் என்ன? பரிவர்த்தனை கிரகங்களுக்கு நேரா சின்ன ஐஃபன் போட்டிருந்தா பரிவர்த்தனை கிரகம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா அங்க வந்திருக்கும். சார பரிவர்த்தனை என்ன அடைஞ்சிருக்காங்க? சந்திரனும் சரியும் சார பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. புஷ்கரண வம்சத்துல என்ன கிரகம் இருக்காங்க? குரு வந்து புஷ்கரண வம்சத்துல இருக்கு. சோ இதுதான். சோ அப்ப பாருங்க, ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இவ்வளவு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? எல்லா டீல்ஸுமே இதுல வந்துரும். ஓகே. அடுத்ததுக்கப்புறம் சார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. சார்ட்டுங்கிறது என்னன்னா ராசி கட்டம். இந்த சார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகம் முழு ஜாதகம் வந்துருது. அவருடைய ராசி கட்டம் வந்துருது. அப்ப அவங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்காங்க? மகர லக்னம். லக்னத்துல சுக்கிரன் சனி. 3ஆம் இடத்துல சந்திரன். 5ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடத்துல செவ்வாய். 9ஆம் இடத்துல குரு. 10ஆம் இடத்துல புதன். 11ஆம் இடத்துல சூரியன் ராகு. 12ல மாந்தி இருக்கு. 12ல மாந்தி இருக்கு. ஓகே. இப்ப இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? ஒவ்வொரு கிரகங்களும் எந்த ராசி கட்டத்துல எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த ஒவ்வொரு கிரகங்களும் யாரு இதுல வக்ரமா இருக்காங்க? யார் இதுல சார பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க? யார் புஷ்கரத்துல இருக்காங்க? அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறீங்க. பஞ்சாங்கத்துல ஆல்ரெடி இருக்கு. அதுல போய் தெரிஞ்சுக்கங்க. புஷ்கரம் பாருங்க. இந்த ஜாதகத்துல புஷ்கரமா இருக்கிறது. குரு வந்து புஷ்கரமா இருக்காரு. வர்க்கோத்தமா யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கார். வக்ரமா யார் இருக்காங்க? செவ்வாய் இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். ரைட். அதுக்கப்புறம் பிளானட் பொசிஷன்ஸ். பிளானட் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில நிக்குது, எந்த பாகையில நிக்குது, எந்த நட்சத்திர பாதத்துல நிக்குது, எந்த வீட்டுல நிக்குதுங்கிறது இதுல வந்துருச்சு. பாருங்க, லக்ன புள்ளி வந்து மகரத்துல இருக்கு. சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்கு. எதுல வருது? கேட்டை 1ஆம் பாதத்துல வருது. குரு வந்து எதுல இருக்கு? அஸ்தம் 2ஆம் பாதத்துல இருக்கு. சனி வந்து திருவோணம் 4ஆம் பாதத்துல இருக்கு. ராகு கேட்டை 4ஆம் பாதத்துல இருக்கு. கேது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திர பாதத்துல இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இதுல வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் தசாபுக்தி. இந்த ஜாதகருக்கு என்ன தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு? இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து என்னது? 2025 2025 நடந்துட்டு இருக்கு. இவருக்கு கேது திசை போயிட்டு இருக்கு. 2026 ஏப்ரல் மாசத்தோட 12ஆம் தேதி ஏப்ரல் மாசத்தோட முடியுது. இப்ப இந்த கேது திசையில என்ன புத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கேது திசையில என்ன புத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப கேது திசையில என்ன புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அவருக்கு லாஸ்ட் புத்தி கேது திசையில் புதன் புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். கேது திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்ப தசா புத்திகளும் இதுல நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, ரைட். இப்ப அடுத்தது வந்து நாம இந்த மாதிரி ரைட் சைடுல ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி அப்படியே பேக் பொசிஷன் போயிடும். ஓகே. இப்ப வாங்க. இப்ப இந்த ஜாதக கட்டம் இருக்கா? சரி. இப்ப ஜோதிடம் தெரிந்தவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப நவாம்ச கட்டம் வேணும்னா D9 சார்ட் போனீங்கன்னா அதோடைய நவாம்சம் கட்டம் வந்துரும். சரி. இப்ப ராசி கட்டம் தெரிஞ்சிருச்சு.
நவம்ச கட்டமும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமேல் வந்துட்டு அது எந்தெந்த நட்சத்திரத்துல நிக்குது, என்ன டிகிரில நிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. புஷ்கரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வக்ர கிரகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த ஜாதக கட்டத்துல எந்த கிரகம் வலிமையாக இருக்கு? எந்த கிரகம் வலிமை குறைவா இருக்கு? யாரு கெட்டுப்போன கிரகமா இருக்காங்க? அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணும். கிரக வலிமை கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா தான் அத அப்ளை பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு கிட்டத்தட்ட 15 ரூல் நான் நெறைய கிளாஸஸ்ல சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த ஆப் மூலியமா என்ன பண்றீங்கன்னா, ஈஸியா நம்ம இத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியா நம்ம இத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இதுல 2 விதமான ரிப்போர்ட் குடுத்துருக்கோம். ஸ்மால் ரிப்போர்ட் ஒண்ணு, பிரீமியம் ரிப்போர்ட் ஒண்ணு. ஸ்மால் ரிப்போர்ட்னா குறைவான தகவல்கள் இருக்கும். பிரீமியம் ரிப்போர்ட்னா வந்து எல்லா தகவல்கள், எல்லா கோயில்களுமே இதுல இருக்கும். பிரீமியம் ரிப்போர்ட்ல கோயில் எல்லாமே வரும். ஸ்மால் ரிப்போர்ட்ல எந்த கிரகம் நல்லா இருக்கு, என்ன உணவு சாப்பிடலாம், கலர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரீமியம் ரிப்போர்ட் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். பிரீமியம் ரிப்போர்ட் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து நம்ம உள்ள போனோனே என்ன பண்ணிக்கலாம்? எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் ஆல்ரெடி பணம் கட்டி வச்சிருக்கிறனால, இது வந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிருது. அப்படியே வந்து என்ன பண்ணிருது? காமிச்சிருது. பாருங்க. இந்த பணம் கட்டுனனால உள்ள அப்படியே போயிருது. ஸோ அத நான் எப்படி கட்டி போகணும்னு காமிக்கிறேன். என்னோட மொபைல்ல எந்த ஜாதகம் போட்டாலும் அப்ளை ஆகுற மாரி இத வச்சிருக்கோம். பாருங்க என்னென்ன ரிசல்ட் வருது பாருங்க. அதிர்ஷ்டமான எண்கள், அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான நிறம். இது எல்லாமே 15 ரூலான கிரக வலிமை ரூல்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா ரிசல்ட் குடுத்தாச்சு. பாருங்க அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான நிறம், அதிர்ஷ்டமான ரத்தினம். இங்க வந்துருச்சுங்களா? கனக புஷ்பராகம், நீல புஷ்பராகம். சாப்பிட வேண்டிய உணவுகள், வணங்க வேண்டிய தெய்வம், ஒத்து வரும் நட்சத்திரங்கள், ஒத்து வரும் இருப்பிடம், எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர குறியீடுகள். அதுக்கப்புறம் வணங்க வேண்டிய ஜீவசமாதி. எந்த ஜீவசமாதிக்கு இவங்க போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க. அடுத்தது என்னன்னா, வைநாசிக நட்சத்திரம், இந்து லக்னம், லக்ன புள்ளி. ஸோ அங்க குடுத்த விஷயமே இங்கேயே இருக்கு. அதுக்கப்புறம் புஷ்கர நவாம்சம், வர்க்கோத்தம கிரகங்கள், குறைவான பாகையில என்ன கிரகம் இருக்கு? அதிகமான பாகையில என்ன கிரகம் இருக்கு? அதுக்கப்புறம் வலிமையான கிரகம் வந்துருச்சா? ஸோ வலிமையான கிரகம் என்ன? எல்லா ரூல்ஸும் நீங்க கஷ்டப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம். எல்லாம் அப்ளை பண்ணி அப்ளிகேஷனே உங்களுக்கு அவுட்புட்டா குடுத்துரும். குரு, சனி. வலிமை குறைவான கிரகம். எந்த கிரகம் வலிமை குறைவா இருக்கு? சூரியன், குரு. இந்த இடத்துல வலிமையான கிரகத்திலயும் குரு வந்திருக்கு. வலிமை குறைவிலும் குரு வந்திருக்குன்னா, குரு புஷ்கரமா இருக்கும். அதே சமயத்துல வலிமை குறைவான ரூல்ஸ்லயும் குரு வருதுன்னு அர்த்தம். இப்ப குரு ஒருவேளை நீசமாயோ, அல்லது குரு குறைவான டிகிரில இருக்கலாம். அதே சமயத்துல புஷ்கரமும் வாங்கியிருக்கலாம். அந்த 2 விஷயத்திலயும் அந்த கிரகம் வருதுன்னு அர்த்தம். பாதிக்கப்பட்ட கிரகம்னா, கெட்டுப்போன கிரகங்கள்னு அர்த்தம். இப்ப 6, 8, 12ல மறைஞ்சிருக்கலாம். நட்சத்திர தாராபலன்ல கெட்டு போயிருக்கலாம். அல்லது வந்து பகை நட்சத்திரத்துல இருக்கலாம். வேதக நட்சத்திரத்துல இருக்கலாம். இந்த மாரி பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த பாதிக்கப்பட்ட கிரகங்கள் தான் செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன். பரிவர்த்தனை கிரகங்கள் எதுவும் இல்ல. சார பரிவர்த்தனை கிரகங்கள் சந்திரன், சனி இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு புத்தி நடக்குதுன்னா, அந்த புத்தியில என்னென்ன தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறது இதுல வரும். ஸோ புத்திநாதன் நின்ற பாவம், புத்திநாதன் சொந்த பாவம், புத்திநாதன் என்ற நட்சத்திர பாவம். இந்த மாரி புத்திநாதனுடைய தொடர்புகளையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குமா, நடக்காதாங்கிறது புத்திய வச்சு தான் சொல்லணும். அப்ப புத்திநாதனுக்கு தொடர்புல இப்ப இவங்களுக்கு திருமணம் ஆகுமான்னு கேட்டா, இப்ப கரண்ட் என்ன புத்தி நடக்குதோ, அந்த புத்தி என்னென்ன தொடர்புகள ஏற்படுத்துதுன்னு இதுல காமிக்குது. அப்ப 7ஆம் பாவம் வந்தாதான் இவருக்கு திருமணம் ஆகும்ன்னு சொல்லலாம். 7ஆம் பாவம் வரலன்னா திருமணம் ஆகாதுன்னு சொல்லிடலாம். அடுத்து அதே மாரி கோச்சார கிரகங்கள் என்னென்ன தொடர்புகளை ஏற்படுத்துதுன்னு இது வருது. கோச்சார குரு நின்ற பாவம், கோச்சார குரு பார்க்கும் பாவம், கோச்சார குரு நின்ற நட்சத்திரத்தின் சொந்த பாவம். இப்ப கோச்சார குருவோட தொடர்பு, கோச்சார சனியோட தொடர்பு, கோச்சார ராகுவோட தொடர்பு, கோச்சார கேதுவோட தொடர்பு. இது எப்படின்னா, முழுமையா ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்றதுக்கு இந்த தொடர்புகள்லாம் எடுக்கணும். இப்ப ஒருத்தங்க திருமணம் ஆகணும்னு கேட்டாங்கன்னா, 7ஆம் பாவம் நல்லா இருக்கா, சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தசாபுக்தியில 7ஆம் பாவம் தொடர்பாகணும். கோச்சாரத்துல 7ஆம் பாவம் தொடர்பாகணும். அந்த தொடர்புகளுக்கு தான் இந்த விஷயங்கள நம்ம குடுத்திருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
அவங்களோட கோயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். இதுல பாருங்க. கிரி கோயில், கரணம் கோயில், யோகி கோயில், அவயோகி கோயில், மாந்தி கோயில், வைநாசிக கோயில், முடக்கு கோயில். இதெல்லாம் குடுத்தாச்சு. இப்ப இது வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. இது அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபா வேணும்னா, மேல இருக்கிற இந்த டவுன்லோட் ஆல்ன்னு குடுத்தீங்கன்னா பிடிஎஃபா வந்துரும். அத அப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்க உடனே வந்து ஷேருக்கு உங்க வாட்ஸ்அப் போயிடும். வாட்ஸ்அப்ல போயிட்டு எங்க கிளிக் பண்றீங்களோ, அங்க அந்த இடத்துக்கு நீங்க அனுப்பி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அனுப்புனீங்கன்னா போயிடும். இவ்வளவுதான் விஷயம். சரி ரைட். இப்ப அடுத்தது வந்து இப்ப ஜெனரல் ரெமெடிஸ் வேணும். ஜெனரல் ரெமெடிஸ் வந்து நமக்கு வேணும். ஜெனரல் ரெமெடிஸ்னா என்ன சார்? ஜெனரல் ரெமெடிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு கரண்ட் பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கான ஒரு ஜெனரல் ரெமெடி. ஜெனரல் ரெமெடிக்குள்ள போகும்பொழுது, அது ஏதாவது ஒரு மெம்பர் பிளான வந்து சூஸ் பண்ண சொல்லும். அத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனைக்கான தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் அதுல குடுத்திருப்பேன். இதுல பாருங்க. இதுல வந்து இந்த மாரி காமிக்குது இல்லைங்களா? ஸோ மினிமமா ஒரு ரிப்போர்ட்க்கு ₹200 நீங்க பே பண்ணி அதுக்குள்ள போய்க்கலாம். ஸோ இதே ஒரு 3 ரிப்போர்ட் வேணும்னா 450 பே பண்ணணும். இதே ஒரு 10 ரிப்போர்ட்ஸ் வேணும்னா ₹1000 பே பண்ணணும். 20 ரிப்போர்ட்ஸ் வேணும்னா 1800 பே பண்ணணும். உங்களுக்கு எத்தன ரிப்போர்ட் 50 ரிப்போர்ட் வேணும்னாலும் அதுக்கான அமௌண்ட் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ இப்ப இனிஷியலா வந்து ஒரு ரிப்போர்ட்க்கு நான் பே பண்றேன். அந்த அந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, அது நேரா எங்க போகும்னா பேமெண்ட்க்குள்ள போகும். ஸோ Google Payல பே பண்ணிடுறோம். பேமெண்ட் ஆயி கன்ஃபர்மிங் பேமெண்ட் வந்த உடனே பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு ஆயிருச்சு. ஓகே. இப்ப ₹200 பிளான வந்து நான் வந்து ஒரு பிளான் வாங்கி வச்சிருக்கேன். அப்ப ஏதோ ஒரு ஜாதகத்துக்கு வந்து நான் போய் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். என்னோட ஜாதகமே இருக்கு. என்னோட ஜாதகம் தான் இது. நெறைய கிளாஸ்ல நான் போட்டிருப்பேன். சார்ட்ஸ், பிளானட் பொசிஷன், ஸ்பெஷல் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு ஸ்மால் ரிப்போர்ட் தானே ஒரு ரிப்போர்ட் வாங்கி வச்சிருக்கோம். பாருங்க ஒரு ஜாதகத்துக்கு பே பண்ணும்போது, ஒரு ஜாதகத்தோட ஸ்மால் ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிரும். பே பண்ணிட்டு நீங்க ஒரு ஜாதகத்த இது பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அது வந்துரும். பாருங்க ஸ்மால் ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் கோவில் வராது. ஒன்லி அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான நிறம், அதிர்ஷ்டமான ரத்தினம் இது மட்டும் வரும். ஆனா இதே 300 பே பண்ணி உள்ள போனீங்கன்னா, இன்க்ளூடிங் கோவிலோட எல்லா விவரங்களுமே இதுல வந்துரும். இது ஒரு கான்செப்ட். அப்ப இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல நவரத்னம் பத்தி படிக்கிறீங்கன்னா, என்ன நவரத்னம் போடணுங்கிறத இதுலயே நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாரி நீங்க முடிவு பண்ணலாம். நீங்க பிளைண்டா என்ன கிரக வலிமை, என்ன கிரகம் இருக்குன்னு தெரியாம நீங்க போயிட்டு ஒரு விஷயத்த வாங்கி போட்டு அதுல சைட் எஃபெக்ட் வரக்கூடாது. அது முக்கியமா நீங்க இதுல பார்த்துக்கணும். ஓகே. ரைட். இப்ப அடுத்தது வந்து வெளியில வாங்க. ஓகே. இப்ப ஹாரோஸ்கோப் எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க பார்த்துட்டீங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்டோர் வாங்க. இந்த ஸ்டோர் என்ன பர்ப்பஸ்க்காக வச்சிருக்கோம்னா, நாம வந்து நெறைய எந்திரங்கள் குடுத்துட்டு இருக்கோம். நெறைய கிளையண்ட்ஸ்க்கு எந்திரங்கள் குடுத்துட்டு இருக்கோம். அதாவது வந்து நான் எந்திரத்த பத்தி போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு இலவச வகுப்பே நான் எடுத்திருக்கேன். எந்திர தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய பர்ப்பஸ்க்காக என்னென்ன பர்ப்பஸ் இருக்கோ அந்தந்த பர்ப்பஸ்க்காக நம்ம எந்திரம் பண்ணலாம். குழந்தை பாக்கியத்துக்காக எந்திரம், பதவி உயர்வுக்காக எந்திரம், அதுக்கப்புறமேல் வந்துட்டு வருமானம் உயர்வுக்காக எந்திரம். இந்த எந்திரத்திலயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படி நவரத்னம் படிக்கிறீங்களோ அந்த மாரி எந்திரம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க தான் அந்த எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லன்னா அந்த எந்திரத்த பயன்படுத்தக்கூடாது. அதே மாரி ஒரு வகுப்புல சொல்லிக் குடுத்தேன். உங்க ஜாதகம் ரொம்ப மோசமான ஜாதகமா இருந்தா, உங்க ஜாதகத்துல இப்ப ஏதாவது ஒரு கிரகம் மோசமா இருக்கு. அந்த கிரகத்தை மாத்தி ஒரு புது ராசி கட்டம் உங்களுக்காக உருவாக்கி,
அதை இந்த எந்திரத்துல பதிச்சு அந்த எந்திரத்தை ஆவாகனம் பண்ணி ஒரு 48 டேஸ் பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்க காமனான ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய எந்திரங்களை அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு குபேர இயந்திரமோ லட்சுமி இயந்திரமோ அந்த மாதிரி. ஆனா உங்க ஜாதகத்துக்கான ஸ்பெசிபிக்கான விஷயத்த நீங்க ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி உங்க ஜாதகத்தை அனுப்பி அதை பலப்படுத்தணும். இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலா லக்னத்துல பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சந்திரன் போய் 8ல மறைஞ்சிருச்சு அல்லது சந்திரன் 12ல மறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும்? துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் மறைஞ்சா தொழில் ஒழுங்கா போகாது, நஷ்டமாகிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சந்திரன் ஒருவேளை 10ஆம் இடத்திலேயே புஷ்கரத்துல இருந்தா என்ன ஆகும்? நல்லா ஸ்ட்ராங்கா வேலை செய்யுமா? அப்ப ராசி கட்டம் அந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர பாதத்துல நிக்குது, அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டை மாத்தி போட்டு அது புஷ்கரத்துல இருக்கிற மாதிரி பதிச்சு ஆவாகனம் பண்ணும்போது அவங்களுக்கு நிச்சயமா அது கொஞ்சம் விதியை மாற்றக்கூடிய செயல் தான். பட் நிச்சயமா அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதை ஆவாகனம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த ரிசல்ட் அது பிரதிபலிக்கும். அது எந்த கான்செப்ட் வச்சு பண்றோம்னா, ஏன் ராமர் ஜாதகத்தையும் அனுமன் ஜாதகத்தையும் வெட்டி வீட்டுல பூஜை பண்ண சொல்றாங்க? அதே மாதிரி நம்ம ஜாதகத்தை மாத்தி அமைச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர்ல இந்த எந்திரங்கள்லாம் நீங்க வாங்கிக்கலாம். அது வந்து 1க்கு 1 சைஸ்ல இருக்கு, 2க்கு 2 சைஸ்ல இருக்கு. அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுடைய மாணவர்கள் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஏற்கனவே கிளையண்டா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இதுல டிஸ்கவுண்ட் இருக்கும். நீங்க அந்த டிஸ்கவுண்ட் படி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் நம்ம பப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன புக் ரிலீஸ் பண்ணமோ அந்த புக் எல்லாத்தையுமே நம்ம அப்ளிகேஷன் மூலியமாவும் நீங்க வாங்கிக்கலாம். வாழ்வியல் பரிகாரம் புக்கு, கேரியர் அஸ்ட்ராலஜி புக்கு, 5000 கோல்டன் விதிகள் புக்கு, அப்புறம் 1008 கோல்டன் விதிகள், அப்புறம் நியூமராலஜி புக்கு, இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஸ்டோர்ல நீங்க உள்ள போயிட்டு எப்படி ஃபிளிப்கார்ட் ஆர்டர் பண்றீங்களோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்க அட்ரஸ் எல்லாம் அதுல வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 to 15 டேஸ்ல அந்த நீங்க ஆர்டர் பண்ணிக்கிற பொருளுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோம். இது வந்து ஸ்டோர் கான்செப்ட். அதுக்கப்புறமேலு வீடியோஸ். இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்ப இது வரைக்கும் நான் என்னென்ன ஃப்ரீ கிளாஸ் எடுத்தனோ அந்த ஃப்ரீ கிளாஸோட வீடியோஸ் எல்லாம் இதுல அப்லோட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ வீடியோஸ்னு உள்ள போனீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க உள்ள கிளிக் பண்ண இப்ப நான் ஒரு சாம்பிளா ஃப்ரீ வீடியோஸ்னு போறோம்னா உள்ளுக்குள்ள போன உடனே அந்த ஃப்ரீ வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். இப்போ நான் என்னென்ன ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருக்கனோ அது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். அப்ளிகேஷனுக்குள்ளேயே போய் நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து நீங்க ஃப்ரீ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாம இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணாம முடியாத சூழல் இருக்கும். அந்த ஃப்ரீ கிளாஸ் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரீ வீடியோஸ்ல தான் அப்லோட் பண்ணிருப்பேன். இது வரைக்கும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோக்கு மேல இதுக்குள்ள இருக்கும். நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸ்ல எடுத்த வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி நான் இதில் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாசம் கூட நான் ஃப்ரீ கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி போன மாசம் 22 நட்சத்திரங்களை பத்தி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே இந்த ஃப்ரீ கிளாஸ் வீடியோஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ சர்வீஸா நீங்க போய் பார்த்துக்கலாம். பாருங்க, இது கூட ஒரு ஃப்ரீ கிளாஸ் வீடியோ தான். இது வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்கும். சகல பிரச்சனைகளை தீர்க்கும் நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுத்திருந்தேன். அந்த கிளாஸ் எத்தனை பேர் ஜாயின் பண்ணீங்கன்னு தெரியல. அதுல கிட்டத்தட்ட நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சீங்க. இப்ப அது ஒருவேளை அந்த ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு நாலேஜுக்கு தெரியாம போயிருக்கலாம். நீங்க வராம கூட இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா அழகா இந்த லிங்க்குள்ள போய் டச் பண்ணி நீங்க இந்த ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதோட ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 388 வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸா இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து நீங்க அழகா இந்த யூடியூப்ல ஃப்ரீ வீடியோஸ் கான்செப்டுக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது ப்ரீமியம் வீடியோ. இந்த ப்ரீமியம் வீடியோ என்னன்னா ப்ரீமியமா உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுப்போம். ஸோ அதாவது வந்து ஹை குவாலிட்டியில இந்த வீடியோ இருக்கும். அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் நான் என்னெல்லாம் எடுத்திருக்கணும் அந்த வீடியோஸ் எல்லாம் இதுல இருக்கும். இப்போ நான் மணி அட்ராக்ஷன் மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் வாழ்வியல் பரிகாரங்கள் நான் நிறைய கிளாஸஸ் வந்து அதுல ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ அதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பேமெண்ட் கேட்கும். அந்த பேமெண்ட் நீங்க பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளாஸை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா இப்போ இந்த வாழ்வியல் பரிகாரம் நேரடி வகுப்பு, இப்போ வாழ்வியல் பரிகாரம் கிளாஸ் வந்து நேரடியா நான் எடுத்தேன் ஈரோட்ல. ஸோ அந்த கிளாஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கும்.
ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி அதை நீங்க உள்ள போய் பாருங்க, போய் பார்த்துக்கலாம். இது இந்த கிளாஸ் பாருங்க. ஆக்சுவலி அந்த கிளாஸ்க்கு வந்து 2500 ஃபீஸ், 3000 ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். 3000 ஃபீஸ் பே பண்ணி வந்தாங்க. ஸோ ஆனா அந்த கிளாஸை வந்து நம்ம ஆப் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணா எவ்வளவு வருது? 270 ருபீஸ் தான். 2500 ருபீஸ் கிளாஸ் வந்து இதுல வந்து 270 ருபீஸ் தான். ஸோ அப்ப அதை நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் கேட்கும். சேம் அதே மாதிரியே பே பண்ணிட்டீங்கன்னா டச் பண்ணீங்கன்னா பேமெண்ட் கேட்கும். நீங்க அதே மாதிரி பே பண்ணணும். நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சா? இப்ப நீங்க போயிட்டு வீடியோஸ்குள்ள போயிட்டு பிரீமியம் வீடியோல போயிட்டு அந்த மணி அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் இந்த கிளாஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த கிளாஸை இனிமேல் வந்து இதுக்குள்ளேயே பார்த்துக்கலாம். இதே மாதிரி இப்ப நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கிளாஸுமே ஆப்லயே பார்க்குற மாதிரி. இப்ப நிறைய பேருக்கு அந்த வீடியோஸ் வரல, பிரச்சனையா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அப்ளிகேஷன்லயே நீங்க பே பண்ணி உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? இந்த வீடியோஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா அதுக்குள்ள பே ஆகும். அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி கிளாஸ். இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ்க்கு போய் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட டைட்டில் என்ன? 27 ஸ்டார்ஸ் சீக்ரெட் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்குன்னா இப்போ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் 30 கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் ட்ரையல லிங்க். இதை பே பண்ணிட்டு நீங்க உள்ள போய் அந்த கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க அக்சஸ் கொடுப்பாங்க. அங்க அக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த கான்செப்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ அப்போ அக்சஸ் கொடுக்காம இருக்கனால ப்ளே ஆகல. அக்சஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த கிளாஸ் எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை கிளாஸோடதும் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். டோட்டலா இது வந்து 34 கிளாஸ் எடுத்தேன். அப்ப கிளாஸ் 30, கிளாஸ் 28, கிளாஸ் 1ல இருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா இது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும்னா பிரீமியம் வீடியோவை போய் பார்த்துக்கலாம். அஸ்ட்ராலஜி கிளாஸ் வீடியோவை பார்த்துக்கலாம். ஃப்ரீ வீடியோஸையும் பார்த்துக்கலாம். இந்த பிரீமியம் வீடியோல பிரீமியமா எடுத்த மணி அட்ராக்ஷன் வாழ்வியல் பெரியர் கிளாஸஸ் தான் இருக்கும். அஸ்ட்ராலஜி கிளாஸஸ்க்குள்ள அதாவது வந்து ஒரு 10 நாள் 15 டேஸ் அந்த மாதிரி எடுத்த கிளாஸஸ்லாம் இருக்கும். பிரீமியம் வீடியோல ஒன் டே ஃபுல்லா எடுத்த கிளாஸஸ் 8 ஹவர்ஸ் ஃபுல்லா எடுத்திருப்பேன். அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். இதுல வந்து அப்கமிங் அதுக்கப்புறம் ஓல்டு லைவ் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி லைவா ஏதாவது ஒரு கிளாஸ் திடீர்னு கண்டக்ட் பண்றேன்னா அந்த கிளாஸ் எல்லாம் இந்த லிங்க் மூலியமா போய் பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கன்சல்டேஷன். கன்சல்டேஷன் நீங்க ஏதாவது புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி உங்களால அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியலன்னா
இந்த மாதிரி நீங்க புக் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். என்ன டைம் ஸ்லாட்? இப்போ 22ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ 22ஆம் தேதியில என்ன புக் பண்றீங்க? ஸோ அந்த மாதிரி டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு என்ன மாதிரி வேணும்? வீடியோ கால் வேணுமா? நார்மல் கால் வேணுமா? அல்லது விஐபி நார்மல் காலா? விஐபி வீடியோ காலா? ஒவ்வொரு காலுக்கு ஏற்ற மாதிரி டைமிங், ப்ரைஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். சீக்கிரமா வேணும் அப்படின்னா விஐபி நார்மல் கால், வீடியோ கால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணி இந்த பேஜ்ல வந்து லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ஆஃபீஸ்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியல அப்படின்னா அப்ளிகேஷன் மூலியமாவும் நீங்க இந்த கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமேல் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா கம்யூனிட்டி சாட். ஸோ அந்த கம்யூனிட்டி சாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். டிஸ்கஸ் பண்றதுக்கு மெசேஜா போடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எனக்கு வேணும், இந்த இதை வந்து நான் பிளான் பார்க்கணும், என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க இதுக்குள்ள போய் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி சாட்டை ஃப்ரீ சாட்டா வச்சிருக்கோம். இந்த மெம்பர் சாட் அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக ஏதாவது ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த மெம்பர் சாட் வச்சிருக்கோம். இதுக்கு அமௌண்ட் கட்டிட்டோம்னா நீங்க எந்த ஒரு ஜாதகத்தையும் போட்டு ரிசர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க, அது நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிசர்ச்காக வச்சிருக்கிற ஒரு மெம்பர் சாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இது பயன்படுறோம். ஸோ கன்சல்டேஷன் சாட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப பேசாம வெறும் ஒரு டவுட் மட்டும் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் சார்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பேசாம ஒரு டவுட் மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கன்சல்டேஷன் சார்ட்டை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஸோ அப்போ இது வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் நம்ம ஆப்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப யாரெல்லாம் ஒரு ஜாதகம், கிரக வலிமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க இந்த ஆப்பை அழகா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த கான்செப்டை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்க அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.